நல்லம்பள்ளிங்கிற ஒரு இடத்துல வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரு பெரிய ஜமீன்தார் இழைச்சி வந்தார். ஏழைகளுடைய பல சொத்துக்களை வந்து அவங்க எழுதி காசு கொடுத்து வாங்கி எழுதி வச்சுக்கிறார். அபகரிச்சிருக்க மாட்டி தான் 100 ரூபா 200 ரூபா 500 ரூபா கொடுத்து அது 5000 ஆச்சு 10,000 ஆச்சு எழுதி வாங்கி வச்சுருவாங்க. அவரை ஒரு கட்டத்தில் அவர் வந்து ஒரு வான் பண்ணாராம், குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளே நீ வந்து அவங்களுடைய சொத்துக்களை எழுதி கொடுக்கணும், இல்லைன்னா உன் கையை வெட்டுவேன், 2 கையும் வெட்டுவேன்னு சொல்லியிருக்காரு. இவர் போலீஸ் சொன்னாலும் போலீஸ் வந்து பந்தோபஸ்து இருந்துச்சு. போலீஸ் இன்றைக்கி வர மாதிரி இருக்குது, இன்றைக்கி இருக்கிற மாதிரி இதெல்லாம் துப்பாக்கியெல்லாம் கிடையாது. சாதாரண அன்றைக்கி இருந்த துப்பாக்கியெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குருவி சூடு துப்பாக்கின்னு வாங்கல, இந்த மாதிரி அந்த உயரமான அந்த துப்பாக்கி தான் இருக்கும். அதை சுற்றி வந்து அந்த வீட்டை சுற்றி போலீஸ் இருந்துதான். இவர் கூரையை பிச்சுக்கிட்டு வந்து இறங்கி அவருடைய கையை வெட்டினதாக சொல்லுவாங்க. கையை வெட்டிட்டு அவருடைய அந்த பத்திரங்கள்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த விவசாயிகளுக்கு கொடுத்துட்டாரு. அந்த யார் யார்கிட்ட இந்த நிலம் பறிக்கப்பட்டதோ அவங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு மாதிரி நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதுதான் அவங்களுக்கு இவங்களுடைய அந்த ஆயுதம் தூக்கியுடைய இது